அதிமுகவிலிருந்து கூண்டாக திமுகவில் இணையும் அமைச்சர்கள். சற்று முன் கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்திகள். அதிமுகவை சேர்ந்த 2 to 3 டாப் தலைகள் திமுக பக்கம் செல்ல முயன்று வருவதா கூறப்படுகின்றது. இதற்கான பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் ஒருவிதமான டீலிங் ஏற்கனவே எட்டப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநில அரசியல் களம் தீவிரமடைஞ்சிருக்கு. ஆளும் திமுகவோட பல அதிமுக தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர்கள் விரைவிலே கட்சி மாறக்கூடும் என தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. ஒரு பெரிய குழுவே கட்சி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா செய்திகள் வெளியாகியிருக்கு. சென்னை அரசியல் வட்டாரங்களில் ஒரு முக்கிய அதிமுக தலைவர் விரைவிலே திமுகவில் இணைவார் என நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. கடந்த சில வாரங்களாக இந்த பேச்சுவார்த்தைகள் ரகசியமாக நடைபெற்று வருவதாகவும் கட்சி வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி உடனான கருத்து வேறுபாடுகளால் அதிமுகவின் உட்கட்சி பூசல்கள் உச்சகட்டத்தை எட்டியிருக்கு. தெளிவான தலைமை இல்லாததால் கட்சி பலவீனமடைந்து வருவதா சில அதிமுக தலைவர்கள் கருதுகின்றாங்க. திமுகவில் இணைவது தங்களுக்கு அதிக அரசியல் பாதுகாப்பையும் தேர்தலுக்கு முன்பாக சிறந்த வாய்ப்புகளையும் வழங்கும் என அதிமுக குழுவினர் நம்புகின்றாங்க. இந்த செய்தி அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜகவினரிடையே கவலையை ஏற்படுத்தியிருக்கு. சில அதிமுக உறுப்பினர்களும் திமுகவுக்கும் இடையே அதிகரித்து வரும் நெருக்கம் குறித்து பாஜக அதிருப்தி தெரிவிச்சிருக்கு. நீங்கள் திமுகவுக்கு சென்றால் நிலைமை வேறுபடும். அதிமுகவில் இருங்கள். பாஜகவுடனான உங்கள் கூட்டணி வெற்றி பெறும். இல்லை என்றால் சிக்கல்களை சந்திப்பீர்கள் என பாஜக கோபத்துடன் எச்சரிச்சிருக்கான். தமிழக அரசியலில் இத்தகைய கட்சி தாவல்கள் புதியவை அல்ல என்றாலும் அதன் தற்போதைய நேரம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றாங்க. மாநில தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்கள் குறைவாகவே உள்ள நிலையில் இந்த கட்சி மாற்றங்கள் முக்கியத்துவம் பெறக்கூடும். அதிமுக தலைவர்கள் திமுகவுக்கு மாற முடிவு செய்தால் அது ஆளும் திமுக கட்சியை மேலும் பலப்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. அதிமுகவின் மற்றொரு முக்கிய புள்ளி விரைவிலே திமுகவில் சேர வாய்ப்புள்ளதா திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. மக்களவை தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நிர்வாகிகள் கட்சி மாறுவது வழக்கமான நிகழ்வு. வெற்றி பெறக்கூடிய கட்சியிலும் பெரும்பாலும் ஆளும் கட்சியும் இணைவது ஒரு பொதுவான போக்கு. திமுக வட்டாரங்களின் தகவலின்படி இந்த முக்கிய புள்ளி கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் என்றும் சிலர் அவர் சென்னையை சேர்ந்தவர் என்றும் கூறுகின்றாங்க. அவர் மீது சில வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததை அவர் விரும்பவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. சுமார் 5000 பேருடன் இணைந்து அவர் திமுகவில் இணைய உள்ளாராம். இதற்கான இணைப்பு விழா விரைவிலே நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. இவருக்கு வரவிருக்கும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகள் வழங்கப்படலாம் என தெரிகிறது. அவர் மாறும் பட்சத்தில் அதிமுகவின் அடித்தளம் பெரிய அளவில் ஆட்டம் காணும் என்றும் அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றாங்க. இந்த நகர்வு அதிமுகவின் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாக கருதப்படலாம். அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் கட்சி மாறுவது தேர்தலுக்கு முன்பு ஒரு பொதுவான நிகழ்வுதான் என்றாலும் இது கட்சிகளின் பலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என சொல்லப்படுகிறது. இதனால் பிஜேபிக்கு மிக பெரும் தலைவலி ஏற்பட்டுள்ளது. அதிமுகவின் கூட்டணி வைத்ததிலிருந்தே இந்த தலைவலி பிஜேபிக்கு இருந்துதான் வருகிறது. காரணம், அதிமுகவில் இருந்த முக்கிய தலைகள் கவிழ்ந்து கொண்டது. மேலும் அதிமுகவில் முக்கிய அமைச்சர்களை எடப்பாடி நீக்கியது, முக்கிய தலைகள் அனைவரும் திமுக பக்கம் செல்வது என தொடர்ந்து பின்னடைவே அதிமுகவுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக மற்றும் 4 முனை போட்டி என்பது மிகவும் கடுமையான இருக்கும் என்கிறது சொல்லப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.